ஹாய்! அரிசி இல்லாம டெய்லி நாள கடத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்னால முடியாது. ஏன்னா, ஒரு நாளும் அரிசி சாப்பிடாம இருந்தோம்னா அவ்வளோதான். அரிசி தான் நமக்கு உயிர் மூச்சே. அந்த அரிசிய போய் கடையில காசு குடுத்து வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா, அத எந்த விவசாயி விளைவிச்சாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்த எல்லா பொருளுமே யார் விளைவிச்சா, எந்த விவசாயி உழவன் எங்களுக்கு அனுப்பிச்சாருன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். இது வந்து நோ யுவர் ஃபார்மர், நோ யுவர் ஃபுட் அந்த பேஜ்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ, அவர் வந்து அவர் ஃபார்ம்ல அவரா வந்து விளைவிச்சு எனக்கு அனுப்பிச்சது. ஒரு உழவன் கிட்ட இருந்து டைரக்ட்டா நம்மகிட்ட வரும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. இந்த ஒரு அரிசி ரகத்தோட பேரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஏன்னா, நான் இப்ப எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணனா உங்களுக்கு முடியாது. உங்களுக்கு இது டீட்டெயிலா வேணும்னா, அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவர் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து, காங்கேயம் ப்ரீட்லருந்து எடுத்த நெய் தான். அதுக்கப்புறம் காட்டு தேனு, அப்புறம் கொம்பு தேனு, அதுக்கப்புறம் குல்கந்துன்னு எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு அரிசியிலயும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணொண்ணும் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் போணும், இல்ல வேற மருந்து சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இதோட ஒரு டீட்டெயிலும் அவர் அப்படியே கைக்குள்ள வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ என்னால அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இது வந்து ஒரு விவசாயிக்கு என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இவர்கிட்ட பேஜ்லேருந்து வாங்குங்க. அவருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பை.